தேனி. இறைவன் தேனீக்கு அறிவூட்டினான், மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டடங்களிலும் கூடுகளை அமைத்துக்கொள். பின் எல்லாவிதமான கனிகளிலும் உணவருந்தி இறைவன் உனக்கு அறிவித்த எளிதான வழியில் செல். அல் குர்ஆன் அத்தியாயம் 16 வசனங்கள் 68-69. தேனீகளுடைய நடத்தையும் தொடர்பும் பத்தின ஆராய்ச்சிக்காக 1973 வான் ஃப்ரிஷ் நோபல் பரிசு பெற்றாரு. தேனி ஏதாவது ஒரு புது தோட்டம் இல்லைனா பூவை கண்டுபிடிச்சா திரும்பி போய் அதோடைய சக தேனீகளுக்கு அங்கே போகிறதுக்கான சரியான திசையையும் வரைபடத்தையும் சொல்லும். இதை பீடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேலை செய்கிற தேனீகளுக்கு இடையில தகவல்களை அனுப்புகிற நோக்கில் இந்த பூச்சியோடைய இயக்கங்களுடைய அர்த்தங்கள் புகைப்படம் மூலமாகவும் பல முறைகளை பயன்படுத்தியும் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தேனி தன் இறைவனுடைய விசாலமான பாதைகளை எப்படி திறமையோடு கண்டறியுதுன்றதை குர்ஆன் மேற்கண்ட வசனத்தில் குறிப்பிடுது. வேலை செய்கிற தேனி இல்லைனா சிப்பாய் தேனி ஒரு பெண் தேனி. சூரத்துன் நஹல்ல அத்தியாயம் 16 வசனங்கள் 68-69. தேனீக்கு பயன்படுத்துகிற பாலினம் பெண் பாலினம் ஃபஸ்லுகி, அப்புறம் குலி. உணவு சேகரிக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியேற தேனி ஒரு பெண் தேனின்றதை இது குறிக்குது. வேற வார்த்தையில் சொன்னால் சிப்பாய் இல்லைனா வேலை செய்கிற தேனி ஒரு பெண் தேனி. சொல்லப்போனால் ஷேக்ஸ்பியருடைய ஹென்ரி த ஃபோர்த் நாடகத்தில் சில கதாபாத்திரங்கள் தேனீகளை பற்றி பேசுவாங்க. தேனீக்கள் வீரர்களும் அவங்களுக்கு ஒரு அரசன் இருக்கிறதாவும் குறிப்பிடுவாங்க. ஷேக்ஸ்பியருடைய காலத்தில் மக்கள் அப்படிதான் நினைச்சாங்க. அவங்க நினைச்சாங்க வேலை செய்கிற தேனீக்கள் ஆண் தேனீக்கள் அது வீட்டுக்கு போய் அரசு தேனீக்கு பதில் அளிக்கும்னு. இது உண்மை இல்லை. வேலை செய்கிற தேனீக்கள் பெண் பாலினம். அது அரசு தேனிக்கிட்ட இல்லை, ஆனால் ராணி தேனிக்கிட்ட தெரிவிக்குது. ஆனால் இதை கண்டறிய கடந்த 300 ஆண்டுகளில் நவீன ஆய்வுகள் தேவைப்பட்டுச்சு.